நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சண்டை மிகப்பெரிய ஒரு சண்டைங்க. இந்த சண்டையை எப்படின்னா நம்ம சமாளிக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் மறுபக்கம் அந்த ராஜேஷ், யாரா அந்த ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் எட்டுன்னு போயிட்டு சுடர்கிட்ட கொடுக்க போயிட்டு அந்த இடத்துல சுடர்கிட்ட இருந்த பணம் அங்கேயே இருந்து போலீஸ் கிட்ட போயிருச்சு. அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த பணம் யார் மூலியமா வந்துச்சு, யார் எடுத்துன்னு வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளும் ஒரு பக்கம் எழப்படும். சுடரோட பேச்சை கேட்டு நம்ம போலீஸ் கிட்ட போனா வெண்பாவுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட நம்ம போல. அதனால இந்த இடத்துல சிக்கல் மேல சிக்கல் வந்துருச்சு. இந்த சிக்கல் எல்லாமே ஒரு பக்கம் சின்ன பின்னமா ஆகிறதுக்குள்ள நாம இதுல உஷாரா இருக்கணும். அதனால அங்க போன ஆளை நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். அது மட்டும் இல்லாம சுடர் கூட நம்ம பேசின கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஒரு பக்கம் எரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாம எரஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட இருக்கிறதுல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நிஷா சொல்றாங்க. நிஷா, நீ சொல்றது எல்லாமே வாட்டமா, ஆனா இருந்தாலும் போலீஸ் இப்போ வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சுன்னு இருக்காங்க. மல்லியை ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி, கதிரேசன், அப்புறம் நிஷா, ராஜேஸ்வரி எல்லாரையும் விசாரிச்சுன்னு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகணும்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பா வேணும். இந்த இடத்துல ஆதாரம் நம்ம மல்லிக்கு ஆதரவா இருக்கு. மல்லி தான் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு எதிராக இருக்கு. விஜய்க்கு எதிராக எந்த ஒரு ஆதாரம் இல்லை. விஜய் தான் மனைவின்றதுக்கோசரம் வாண்டடா இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி ஆஜராகிக்கலாம், அது ஒரு வேலை இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 1000 குற்றவாளிகள் ஒரு பக்கம் விடுதலாகி என்ன வேணா பண்ண போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு நிரபராதி குற்றவாளி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோர்ட்ல ஒரு இது இருக்கு. அதனால உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரே வழியா முடிச்சிடுறாங்க. இப்போ அதனால ஒரு பக்கம் விசாரணை எல்லாமே ஒரு பக்கம் கடுமையாவும் இருக்கு, ஆர்ப்பாட்டத்தோட ஒரு பக்கம் விசாரணை எல்லாம் போயின்னு இருக்கு. இதுல எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நிஷாவோ கதிரேசனும் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல உண்மையாவே இதை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம நாகு இருக்காங்கல்ல, நாகு அவங்களோட வீட்டுக்காரர் பாபு. தங்கச்சியோட வாழ்க்கையை கருத்துனே இருக்காளே, இவள நல்லா இருப்பாளா, இவளோட சும்மாவே விடக்கூடாது, இவளை எதான ஒரு பண்ணாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் அடிச்சு மல்லிக்கிட்ட வெண்பா அழிச்சு கொடுத்து, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம பாபு போயிட்டு சுடர சோழியை முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல என்னோட தங்கச்சி வாழ்க்கைக்குள்ள நீ வருவியா, என் தங்கச்சி வாழ்க்கைக்குள்ள என் தங்கச்சி வாழ்க்கைய நீ நாசனம் பண்ண இருப்பேன். அதை எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு பக்கம் சைலண்டா, சரிம்மா நீ என்ன வேணா பண்ணுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன், உன் இஷ்டம் எது வேணாலும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். என்ன பார்த்தா நான் முட்டாள் மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி எல்லாம் நான் என்னைக்கும் யாருக்காக எதுக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேல குழப்பம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவருக்கு ஒரே குழப்பம், என்ன எதனால குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கம் போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே ஒரு பக்கம் தவிர்த்துட்டாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, வாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. இந்த முடிவு முற்றிலும் முடிவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் இருக்காங்க, அவங்க நோன்ற கேள்வி எல்லாமே ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கு. பணத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பாபு இருக்காருல, அந்த பணத்தை அவரே எடுத்துன்னு வந்துட்டாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. பாபு பணத்தை எடுத்துன்னு அந்த மட்டும் இல்லாம அதை பத்திரமா வச்சுன்னு இருக்காரு. விஜய்க்கும் மறுபக்கம் மல்லிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உதவும், ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்றதுக்கோசம் தான் மனைவி ஏராளமா என்னென்ன வார்த்தை பேச முடியுமோ அது கேவலமான விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசி இந்த மாதிரி ஊபர் ஓட்ட தான் அனுப்பினா, இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பினா. அப்படிப்பட்ட என் மனைவி எனக்கு உசுராந்தவே என்ன பேசுறான்னா அதுக்கு என்ன காரணம், என்கிட்ட பணம் இல்லை, பணம் தானே எல்லாமே, அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இல்ல தப்பு இல்லை, இது நியாயமான பணம் இல்லை, இது கெட்ட பணம் தானே, இது நம்ம கிட்டக்கு வர்றது எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நம்ம பாபு தான். ஆனா இந்த இடத்துல நம்ம விஜய் குற்றவாளியா அங்க பிரதிபலிக்கிறாரு. இதனால பாபு சும்மா இருப்பாரா? ஓகே, போயிட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு உண்மை எல்லாமே சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையை ஒரு பக்கம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் ஒரு பக்கம் தான் மனைவி தான் குடும்பன்றதை யோசிக்கிற போது இந்த உண்மையை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் குத்துதே கொடையுதேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைனா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப அது போலதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல வேற எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும், வராம இருக்காது. எத்தனை பிரச்சனை வேணாலும் வரட்டுங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம
முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவுக்கு கொண்டு வராம ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணு சொல்லிட்டு அடுத்தடுத்து நாம கேள்வி கேட்டு டெவலப் பண்ண நம்ம போயிட்டே இருந்தா ஒண்ணுமே நம்மள பண்ண முடியாது, யாரும் அசைக்கவும் முடியாது, சரிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம கரெக்டா இருக்கணும் நம்ம பாதையில. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பாபு இருக்காருல, அவர் வந்து மல்லி கிட்ட உண்மையா சொல்றாரு. மல்லி இருந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க, அண்ணா எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்ல தெரியல, உங்களை யார் இந்த வேலை பண்ண சொன்னது, நீங்க ஏன் சுடரை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். உன் வாழ்க்கை தப்பிக்கணும் தாமா நான் இதெல்லாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிருமா, இப்பவே மாப்பிள்ளைய நான் நிரபராதின்னு வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அரசு அங்க போயிடுறேன், எனக்கு வேற வழி தெரியல, என் வாழ்க்கை ஒரு பக்கம் இருள மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல்றாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணா, எல்லாமே நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சுடர் உங்க கையால தான் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தா கத்தியால குத்தி தான் இறந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நூக்கி விட்டதுல அவ இறக்கல. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ நீக்கி விட்டதுல அவ போய் தலைக்கு இடிச்சு ரத்தம் வந்திருக்கு. அப்ப பேச்சு மூச்சு எல்லாம் வந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் யாரோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு அவளோட கதையை முடிச்சிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்ற விஷயத்தை தான் நாம கண்டுபிடிக்கணும். நீங்க அவசரப்பட்டு நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் மாட்டிப்பீங்க. யார் குற்றவாளின்றத உண்மையை விரைவில் கூடி செய்யணும். நான் உடைப்பேன், போட்டு உடைச்சு விஜய மறுபக்கம் உங்களையும் காப்பாற்றுவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா நீங்க கலங்காதீங்க, நீங்க வீட்டுல போயிட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா உன்னை மட்டும் எப்படி விட்டு நான் போக முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்தே களத்துல இறங்கி உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு அருமையான விஷயமா தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.